ப்ரோ. ஹலோ மக்களே, இன்னைக்கு பைட் ஃபிஷிங்க்கு வந்திருக்கோம். எண்ணூர் தாளங்குப்பம் ஜெட்டிஸ் தான் வந்திருக்கோம். ஸோ நான் கடல் உழவன் சந்துரு ப்ரோ வந்திருக்கோம். ஸோ கேச்சஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அப்லோட் பண்ணுறோம். மக்களே, ஒரு பூச்சியோட சைஸை பாருங்க. கடி ஓகே. டபுள் ஸ்ட்ரைக். இது விட்டுலாமா? விட்டுலாம். அப்ப தூத்துல அங்க தான் அடிக்கணும். அந்த ஸ்பாட் போடுங்க गाइस. ஒரு நல்ல சைஸ் உடம். நீங்க பொட்டி போறோம். கடி சைஸ் ரெண்டா ஒன்னா தெரியல. ரெண்டு. ஏய் இல்ல. गाइस டபுள் ஹுக் அப். அதே கைட் வந்துச்சு. ப்ரோ மீன் ப்ரோ. கிழங்கா பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே ஒரு அழகான கிழங்கா. இறங்குங்க. மக்களே, ஒரு அழகான கிழங்கா. ஏன் கிழங்கா அப்படி பண்ற? நாங்களா போய் மாட்டிச்சா? டபுள் ஹுக் அப். அப்படியே இருங்க. போடு கேளா. அழகான டேஸ்டான மீன் இரண்டும் சேம் டைம். எஸ் ப்ரோ. மக்களே, பூச்சி கோக்கும் போது இந்த மாதிரி கோருங்க. கோத்துட்டு எண்டில் கேப் விடுங்க. அதே மாதிரி தலையை வந்து முள்ளு பக்கமாக கோத்து வாழை வந்து இந்த பக்கம் விடுங்க, இல்லைன்னா ரிலீஸ் ஆகிடும். இது நான் டைட் ஆகிற மாதிரி மீன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அடிச்சுட்டு லாக் ஆகிட்டு கம்முன்னு உட்காந்து வந்துருக்கிறாரு. ரெண்டு கேங் அவன் தான் சூப்பராக இருக்கும். ஓகே
ப்ரோ பயங்கரமா வலிக்குது ப்ரோ. கைஸ் கெளுத்தி கைஸ். இது எதுக்கு? கவுப்பூர் போட்டு போயிடுச்சு நானே. ஓகே இருக்கு. வெறித்தனமா அடிக்குங்கண்ணா. ஒரு மணி நேரம் தான். கரெக்டா 80 நிமிடம் நிற்கணும். அந்த சைடு இந்த பக்கம் இந்த காரணம் கரெக்டா அந்த சோ பாருங்க, சோ பாருங்க அடிச்சு ஓட்ட ஓட்டன்னு. அன்னைக்கு இப்படி தான் நான் இந்த பக்கம் போடுங்க பாரு மீன் மாட்டுது நல்லா. ஆனால் சம இது மீன் எல்லாருமே கொடுத்த அளவு மீன் நல்லா இந்த இடத்துல இறங்கிட்டான். 1 கிலோ 2 கிலோ ஒன்று ஒரு 3 பாடை. ஆனால் மழை வேறு வந்து தண்ணி நல்லா இருக்கும். எப்பவுமே தண்ணி தெரியும். ஆனால் இப்போ வீடியோ பார்த்தா இது ஹெல்த்தி ப்ரோ. எனக்கு கடுப்பு மீன் இருக்குதுப்பா. டபுள் ஊக்கப்பா. இல்ல இல்ல ப்ரோ பாறை பற்றியா பாறை தான் இது ப்ரோ. பாறை தான், அதான் பாறை பாறை மஞ்சப்பாறை. எனக்கு நான் போய் பண்ணுறேன் ப்ரோ ஃபன் பண்ணவா. பா இவ்வளோ இருக்கு இந்த கடல். போதும் போதும் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ. ஆமா நம்ம ஃபிஷிங் அந்த பார்க்குறோம்ல ப்ரோ, அந்த ஆப்பு ஆமாம் எல்லா ஆப்பையும் போட்டு குழப்பிக்கவே கூடாது. ஒரு ஆப்பை இது ஒன்று மட்டும் தான் இருக்குது. சூப்பராக இருக்கணும். நான் 3 இயர்ஸாக இது ஒன்று தான் வச்சுருக்கேன். இதான் வச்சுருக்கேன். இதில் நான் பர்ஃபெக்டாக நம்ம சந்திர ப்ரோ நான் மேலே ஏறேன். ஓகே ப்ரோ பண்ணுமா. நான் பாத்துக்கிறேன். ஒரு 2 கோழி சைஸ் இந்த மீன் எடுக்கணும். மக்களே ஊடா மீன் குட்டி இருக்கும். அந்த வந்து காரணம் காய்ஸ் ஊடான குத்தி போட்டிருக்கோம். பிடிச்ச ஊடான குத்தி போட்டிருக்கோம். எம்ஜே குரூப்பர் ஏதாச்சும் அடிக்கணும், பார்த்துருவோம். ப்ரோ எஸ் ஊடாம் போட்ட எம்ஜே பிடிச்சாச்சு கைஸ். அதுக்குதான் சொன்னேன் எனக்கு ஊடா வேணும் ஊடா வேணும்னு. மக்களே உயிர் மீன் பிடிச்சி கொடுத்தது கடல் உழவன் சந்துரு ப்ரோ. அங்க பாருங்க, அதுக்கு ரெக்கமெண்டேஷன் பக்கத்துல இருக்கிற ப்ரோ. ப்ரோ உங்க பேர் ப்ரோ? ஓகே. ஒரு 1/2 கிலோ சைஸ்ல சூப்பரா ஒரு எம்ஜே. இதான் நான் அப்பவே சொன்னேன். சரி நீங்க புடிச்சு புடிச்சு ஊடாம் கொடுப்பீங்களா, நான் எம்ஜே புடிச்சு புடிச்சு போடுவேனா. வாங்க வாங்க வாங்க.
ப்ரோ தொலைபேசி அவங்க இது பெரிய விஷயம் ப்ரோ. கண்டிப்பா சொல்லி எடுத்தாரு. நான் தான் சொன்னேன்ல நான் பிடிப்பேன்னு. காய்ஸ் செம சைஸு ஆஃப்டர் லாங் டைம் பெரிய எம்ஜே. மக்களே, நானும் சந்திரபுரமும் கடல் உழவன் சந்திரபுரமும் எண்ணூர் பைட் ஃபிஷிங் வந்திருந்தோம். ஸோ செம்ம கேச்சஸ் இருந்துச்சு. செஷன் பயங்கரமாக இருந்துச்சு ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ கேச்சஸை பாருங்கள், ஃபுல்லாமே செம்ம சைஸ் ஊடாம் தான். ஒரு கேட் ஃபிஷ்ஷு, 2 கிழங்கா, ஒரு சூப்பர் எம்ஜே.